யாருமே திருட முடியாத ஒரு பொருளை சூப்பரா பிளான் பண்ணி திருடுறத நம்ம படத்துல மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஆனா பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு மியூசியம்ல அப்படி ஒரு திருட்டு உண்மையாவே நடந்திருக்கு. அவன் திருடின பொருளை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி அது என்ன பொருள், அதோட மதிப்பு என்ன, அந்த திருட மாட்டினானா இல்லையா, இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி மிஸ்ட்ரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொருள் தான் இந்த மோனோலிசா பெயிண்டிங். 1911ஆம் வருஷம் பாரிஸ்ல சூடான கோடை காலத்தப்போ தெருக்கள் எல்லாம் வெறிச்சோடி இருந்திருக்கு. அங்க இருந்த லூவர் மியூசியம் வழக்கத்தை விட அமைதியா இருந்திருக்கு. அன்னைக்கு மண்டே இருந்தாலும் இந்த வெப்பத்துல யாரும் வெளியே வர தயாரா இல்ல. ஆனா ஒருத்தர் மட்டும் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடிவு பண்ணாரு. வின்சென்சோ பெரிஜியா அப்படிங்கிற ஒரு 29 வயசு இத்தாலிய ஒர்க்கர் மியூசியம்குள்ள போயிருக்கான். அங்க செவத்துல மாட்டியிருந்த உலக புகழ்பெற்ற ஓவியமான மோனோலிசாவை திருடி இருக்கான். பிரான்ஸ் போலீஸ் 2 வருஷம் அந்த ஓவியத்தை திருடினவனை கண்டுபிடிக்க ஃபேமஸான நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்களால உண்மையான திருடனை கண்டுபிடிக்க முடியல. இந்த திருட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஓவியத்தோட மதிப்பு பல மடங்கு அதிகமாகிருக்கு. எப்படி ஒருத்த மட்டும் அந்த பெயிண்டிங்கை திருடினான்னு தெரியுமா?